விதி எப்படி வெல்லலாம்? பூர்ணத்துவம் அஞ்சிச்சானா, அறிவு முழுமை அஞ்சிச்சானா விதியிலே நான் என்ன பண்ண முடியாது, விதி புரிஞ்சிடும். புள்ள பிறக்கும் செத்துரும். கடவுள் கூட நான் சொல்லும்போது சொல்லி வச்சிருந்தேன், கடவுள்கிட்ட போய் கடவுளே புள்ள கொடுன்னு எப்படி கொடுப்பாரு? கடவுளே எனக்கு ஒரு புள்ள கொடு, அழகான புள்ள கொடு. கடவுள் அதே ஊரில் எவ்வளோ ஆம்பளை இருக்கிற அங்கே போய் கேட்க விட்டு என்னையா வந்து கேட்குறேன்னு தானே சொல்லுவார். பொம்பளையா இருந்தா ஆம்பளை எந்த பொம்பளையாண்ட போய் எங்கன்னா ட்ரை பண்ணுறேன்னு விட்டு ஓட்ட பானையில் ஊற்றி அந்த பானையில் தண்ணி ரொம்பலன்னு வந்து கடவுள்கிட்ட சொன்னால் கடவுள் என்ன சொல்லுவார்? பானையில் ஓட்டையாடுறான்னு வர என்னென்ன வந்து பேசுகிறான்னு வேற. அப்புறமாண்ணா பானை கொடுனாக்கா பானையா இல்லை. புரிஞ்சிச்சா? மதி வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் உனக்கு? ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகிடுவேன். அந்த மதியை தரணும் அப்படின்னா உனக்கு வந்து கதி சுத்தமாகி இறைவனை புரியணும், சுவாசம் சரியாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மூளை சரியாக இருக்கணும். அதுக்கான பயிற்சி தான் யோக பயிற்சி. எண்ணங்களை தூய்மை ஆக்கிக்கணும், செளியாக்கிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இது விசால மனம் வரணும். இதெல்லாம் வந்தால் மதி சரியாயிடுச்சு. மதி சரியான விதி என்ன ஆகிடும்? புரிஞ்சிடும். விதியை மாற்ற முடியாது, புரிஞ்சிக்க தான் முடியும்.